பேக் டு நார்மல் ரொட்டீன். 2-3 நாளாக ஃபங்க்ஷன், ஓணம் செலிப்ரேஷன் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. என்ஜாய் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா இருக்கிற பாடி பெயின், டயர்ட் எல்லாம் சொல்லவே முடியாது. காலையில் அந்த மாதிரி தான் லேட்டாக தான் எழும்புனேன். நல்லா பாடி பெயின், கூட கொஞ்சம் சளியும் பிடிச்சிட்டு ஒரு சிறுபயறு கஞ்சியை வச்சு சம்மந்தி அரைச்சிட்டு கூட வந்து முருங்கைக்கீரை கூட தண்ணி காய்ச்சி வச்சுட்டேன். இந்த சளி பிடிச்சிருக்கும் போது அப்பப்போ அந்த தண்ணி குடிச்சாச்சுன்னா கொஞ்சம் இதமாக இருக்கும். அப்புறம் என்ன, வழக்கம் போல் ஃபார்மில் எல்லாம் போய் பார்க்க வேண்டியதுதான். மழையும் இல்லை, தண்ணி ஊற்றுறது ஒரு பெரிய வேலை. போய் பார்த்தாச்சுன்னா மோரிஸ் வாழை ஒன்று ஒதிஞ்சு நின்றுச்சு. அது வந்து 2 வாரம் கூட நிற்க வேண்டியது. பொறுமையாக வெட்டலான்னு தான் விட்டுருந்தோம். ஒதிஞ்சதுக்கப்புறமா ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ வேணால் கீழே விழுந்தாச்சுன்னா ஃபுல்லாக நாசம் ஆயிரும். ஒரு கொலையை மட்டும் விற்க கொண்டு போனோன்னா ட்ராவலிங் சார்ஜ்லேயே போயிடும் கொலை விற்கிற பைசா. ஸோ கூட வந்து 1-2 தான் விளைஞ்சு நின்று அதையுமே வெட்டிட்டு காலையில் கொலையை கொண்டு போய் விற்றுட்டு வந்தாச்சு. இந்த வாழை தென்னை எல்லாம் நிற்கிற ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 3 இடத்துலையா இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா வீட்டோட பக்கத்தில், அது வந்து நம்ம வந்து கவனிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு 2 இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக தான் போகணும். கொலையை விற்றுட்டு வார வழியில் ஃபார்முக்கு போய் அங்கே வாழைக்கெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நீ மதியம் வீட்டில் சமைக்கல, வரும்போது கடையில் சாப்பாடு வாங்கி தரலான்னு சொன்னாங்க. கடையில் வாங்கினாலே பிரியாணி தான் வாங்குவாங்க. மதியம் சமைக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. 2 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு எழும்பி பார்த்தாச்சுன்னா மணி ஒரு 4 மணி நேரம் ஆயிட்டு. கான் வாங்கி வச்சது இருந்தது, அதை வேக வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கானை வேக வச்சு கொடுத்துட்டேன். நைட்டுக்கு முட்டை கிரேவியும் வச்சு சப்பாத்தியும் சுட்டுட்டு இன்னைக்குள்ள நாளை எப்படியோ ஓட்டி விட்டாச்சு.